உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு பட்டியலினத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் வழக்கறிஞரும் அம்பேத்கரை பின்பற்றுகிறவரும் பௌத்த சமயத்தை பின்பற்றுகிறவருமான உயர் திரு அம்பேத்கர் தாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர். இவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். அண்மையில் கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்க இந்த இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு ஒன்று கொடுத்தாங்க. இது தொடர்பாக ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்கார். இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். டாக்டர் கிருஷ்ணசாமியாவது இடஒதுக்கீடு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது அனைவருக்கும் சமமாக கிடைத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் எடுத்திருக்கின்ற போராட்டத்தை எங்கள் சமூக நீதி மக்கள் இயக்கம் வரவேற்கிறது. அதே சமயத்தில் அவருக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு தமிழகத்திலே 18% எஸ்சி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கு 1%, 19% என்பது 1971 கணக்கின்படி வந்தது. அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 2008 இந்த 18%-இல் 3% தனியாக பிரித்து அருந்ததியின சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். அது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற 18%மே 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்தது. அதற்கு பின்னாலே 53 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. அதற்கேற்றபடி இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும். அருந்ததியின மக்களுக்கு கொடுக்கின்ற 3%-ஐ நாங்கள் மறுக்கவில்லை. மாறாக அந்த 3% என்பது பொதுப்பட்டியலிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். இருக்கின்ற 18%மே குறைவானது என்கிற போது அந்த 18லேயே 3 போனால் 15 இந்த மக்களுக்கு போதாது. இப்போது இருக்கின்ற மக்கள் தொகையின்படி அது 18 + 3 21 உயர்த்தப்பட வேண்டும். அந்த 3% என்பது 18 + 21 உயர்த்துவதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஆக அவர் டெல்லியில் எடுக்கின்ற அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீட்டையும் அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பட்டியலின மக்களுக்கு இவ்வளவு காலமும் அந்த இடஒதுக்கீடை கொடுத்து கொண்டே வருகிறது அரசு. ஆனாலும் கூட இன்னும் அந்த இலக்கை அடையவில்லையா அல்லது அந்த மக்கள் நிறைவை தொடவில்லையா? ஏன் தொடர்ந்து இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல ஒரு அருமையான கேள்வி. இடஒதுக்கீடு கொடுத்தும் இந்த மக்கள் ஏன் முன்னேறவில்லை என்று சொன்னால், உதாரணத்திற்கு நீங்கள் தூங்குபவரை எழுப்பலாம், தூங்குவதை போன்று நடிப்பவரை எழுப்ப முடியாது. இடஒதுக்கீடு என்பது பெயரளவிற்குத்தான் இருக்கிறதை ஒழிய இந்த மக்கள் உண்மையிலே இடஒதுக்கீட்டை பெற்று மற்றவர்களுக்கு சரிசமமாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உண்மையாக இருந்தால் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும். இத்தனை ஆண்டுகள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம், இத்தனை பேர் முன்னேறி இருக்கிறார்கள், இத்தனை சதவீதம் பேர் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதில் கடைநிலை ஊழியர்கள் தான் இந்த இடஒதுக்கீட்டை ஓரளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்களே தவிர கிளாஸ் 1 என்கிற கிளாஸ் 2, கிளாஸ் 3 அடிப்படையில் இந்த அரசு முழுமையாக நிரப்பவில்லை. அதோடு மட்டுமல்ல, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு என்பதை பொய்யான சான்றிதழ் வாங்குபவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு அக்கறை எடுத்து அந்த பொய்யான சான்றிதழை வழங்குபவர்கள் நடவடிக்கை எடுப்பதுமில்லை. இந்த மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு உண்மையாக போய் சேர வேண்டும் என்ற அக்கறை இருக்குமேயானால் இப்போதே அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியதை போன்று 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை ஆய்வு செய்தாக வேண்டும். எந்த அளவுக்கு இந்த மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தாக வேண்டும். அந்த ஆய்வையும் செய்வதில்லை.
இடஒதுக்கீட்டையும் இவர்கள் சரியாக பின்பற்றுவதில்லை. இடஒதுக்கீடு மக்களுக்கு சேர்ந்ததா என்றதும் அவர்கள் பார்ப்பதும் இல்லை. அதனால் இடஒதுக்கீடு என்பது பெயரளவிற்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசாங்கத்திலே பட்டியலின மக்களுக்கு 22.5% இருக்குது. எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5, 22% இருக்குது. இந்த 22% என்பது 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்டது. அப்போது 22, இன்றைக்கு 2024 சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு. இப்போ தான் 75வது பல விழா ஆண்டு கொண்டாடினாங்க இல்லையா? 75 ஆண்டுகளுக்கு பிறகு 22% இருக்குமா? இப்போது 30% இருக்குது இந்திய மக்கள் தொகையில். இதே மாதிரி மற்ற மக்கள் தொகையும் கூடிக்கொண்டு தானே இருக்கும். நீங்கள் பட்டியலின மக்கள் மட்டும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லியே. இந்த 100% அந்தந்த மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அவங்க ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லியே. இப்போ ஏன் ஒன்றிய அரசும் சரி இல்லை நம்ம மாநில அரசும் சரி இந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து அதற்கேற்ப 100 விழுக்காடும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தாமதம் பண்ணுகிறது அல்லது அதை மறுக்கிறது ஏன்? ஏனென்றால் இங்கே நடப்பது சாதி மத ஓட்டு வங்கி அரசியல். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட செக்குலர் ஸ்டேட். இந்திய அரசமைப்பு படி செக்குலர் ஸ்டேட். இந்த செக்குலர் ஸ்டேட் படி ஆட்சி நடக்கிறது என்றால் இல்லை. இங்கே ஜாதியையும் மதத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஓட்டு வங்கி அரசியல் நடக்கின்ற காரணத்தினால் மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களால் கிடைக்கின்ற ஓட்டு, அந்த ஓட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்கே கணக்கெடுப்படுகிறது தவிர மக்களை பற்றி இவர்கள் கவலைப்படுவது. அரசியல் சாதி மதம் தொடர்பாகத்தான் நடக்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்களும் சாதியை தொட்டு தானே இந்த இடஒதுக்கீடை கேட்குறீங்க? நிச்சயமாக கிடையாது. சாதியை கொண்டு அல்ல. நாங்கள் 2000 ஆண்டுகளாக தீண்டப்படாதவர்களாக இருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுள்ள இந்த சமுதாயத்தில், ஆண்டான் அடிமையுள்ள இந்த சமுதாயத்தில் சமத்துவத்துக்காக போராடுகின்ற ஒரு போராட்டத்தை சாதிய போராட்டமாக நீங்கள் மாற்றக்கூடாது. சமத்துவத்திற்காக கூறுகிறோம். சாதி மதமற்ற பொருளாதாரத்தில் சமத்துவமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுபவர்களுக்கு நீங்கள் அது ஜாதிய சாயம் பூசுகிறார்கள். இல்லை, மற்ற சாதிகளிலும் கூட ஒடுக்கப்படுகிறவர் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் தாழ்நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் இணைத்து கொண்டு ஒரு பொதுவான அமைப்பாக செயல்படாமல் விரும்புகிறோம், அதை ஏற்கிறோம். இவர்கள் சாதியால் பிரித்தாளப்படுகின்ற பொழுது வர மறுக்கிறார்கள். அரசியல் சாதியை பிரித்தாளுகிறது. நீ அவன் கூட சேராத, அவன் உங்கூட சேரக்கூடாது, நீ உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, அவனு நீ ஒன்று கிடையாது என்று இந்த மதம் பிரித்தாளுகிறது. அரசியல் பிரித்தாளுகின்ற காரணத்தால் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒன்று சேருவதற்கு ஒரு தடை இருக்கிறது இந்த நாட்டிலே. அதனால்தான் இந்த நாட்டில் இன்னும் ஜனநாயகம் மலரவில்லை, சமத்துவம் மலரவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க உங்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இந்த சமூக நீதி மக்கள் இயக்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, அது எந்த காலத்தில் அது தோற்றுவிக்கப்பட்டது என்பதை அதோடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்கள். முதலில் இந்த சமூக நீதி மக்கள் இயக்கம் 1982ஆம் ஆண்டு அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலே தமிழகம் முழுக்க ஒரு சில மாவட்டங்களை தவிர மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இயக்கம். இடஒதுக்கீடு, பொருளாதாரம், சமத்துவம் ஆகிய காரணங்களுக்காக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வழியில் தீண்டாமை ஒழிய வேண்டும், ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் இந்த மக்கள் சமத்துவம் பெற வேண்டும் என்ற வங்கி கடன்கள் பெறுவதற்காகவும் இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் வீட்டுமனை பட்டாயாவது வழங்க வேண்டும் இந்த அரசுகள் என்று வீட்டுமனை பட்டா, மின்சாரம், சுடுகாட்டு பாதை, இப்படி பல்வேறு அடிப்படை கோரிக்கைகளுக்காக இந்த மக்களுக்காக இதெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லாமல் நாள்தோறும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு அமைப்பு தேவை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு அதை பார்க்கிறவர்கள் அம்பேத்கருக்கு ஜாதிய சாயம் பூசுகின்ற காரணத்தினால் இதை ஏன் ஒரு சமூக நீதி அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடாது என்று 2014ஆம் ஆண்டு சமூக நீதி மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு மதுரை தமுக்க மைதானத்திலே மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஈரோடு, சேலம், ஈவன் சென்னையிலே கூட பனகல் பார்க் இருக்கின்ற இடத்தில் 1996இல் பூலாந்தேவியை வரவைத்து ஒரு பெரிய மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தோம். மாநாட்டுக்கு வருவதற்கு அவர்களும் சம்மதித்தார்கள்.
அந்த நேரத்தில் வழக்கு போட்டு அவரை கைது செய்து விட்டார்கள் மாநாட்டுக்கு. இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்கள் மாநாடுகள் நடத்தி இந்த இயக்கம் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிற இயக்கமாக எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக ஒரு இயக்கம் தேவை. அப்படி என்ற அடிப்படையில் தான் இந்த சமூக நீதி அகில இந்திய அம்பேத்கர் மக்களுக்கு இப்போது சமூக நீதி மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த இயக்கம் தேர்தல் களம் காணாமல் ஒரு சமூக விழிப்புணர்வு அமைப்பாக மட்டும் செயல்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. தேர்தல் களம் காண வேண்டும். தேர்தல் அதிகாரம் இருந்தால்தான் இந்த மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதிலே நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். 1989 கூட அன்றைக்கு அச்சிறுப்பாக்கம் தொகுதியில் யானைச்சந்திரத்தில் தனித்து போட்டியிட்டு 3வது இடம் வந்திருக்கிறேன் தேர்தலிலே போட்டியிட்டு. ஸோ தேர்தலில் போட்டியிட வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும். அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அதிகாரம் பெறுவதற்கு ஒற்றுமை தேவை. அந்த ஒற்றுமையை இந்த மக்களை அரசியல் சக்திகளால் பிரித்தாளப்படுகின்ற காரணத்தினால் ஒற்றுமையை உருவாக்க முடியாமல் நாங்கள் இப்போது என்ன செய்திருக்கிறோம் என்றால் பண்பாட்டு அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்ட முடியும், ஒற்றுமையாக்க முடியும் என்ற அடிப்படையில் பண்பாட்டிற்கு பௌத்தம் அவசியம். பண்பாட்டு தளத்தில் ஒன்றிணைய, ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் மதம் சேர்ந்த அரசியலாகத்தான் இருக்கிறது. இலங்கை எடுத்துக்கொண்டால் கூட பௌத்த நாடு, அமெரிக்கா லண்டன் போலவெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். அதை போன்று மதம் சார்ந்த அரசியல் தான் மக்களை ஒன்றிணைக்க முடியும், அப்போது அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று முதலில் பகுத்தறிவையும் மூட நம்பிக்கையும் ஒழிப்பதற்கு வழிகண்டவர் பகவான் புத்தர் அவர்கள். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆராய்ச்சி செய்து எந்த மதத்திற்கு போனால் இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்று ஆராய்ச்சி செய்தார். அந்த ஆராய்ச்சியின் பயனாக அவர் எடுத்த முடிவு, இந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையும் தனிமனித ஒழுக்கத்தையும் வலியுறுத்துகிற ஒரு மதமாக, ஒரு மார்க்கமாக பௌத்தம் இருக்கிறது. தனிமனித ஒழுக்கம்தான் சமூகம், சமூகம்தான் நாடு என்ற அடிப்படையில் மற்ற மதங்களை எல்லாம் அவர் புறக்கணித்து பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரில் ஏறக்குறைய 5 லட்சம் மக்களோடு பௌத்தம் இணைந்தார். பௌத்தம்தான் தனி மனித வாழ்க்கைக்கு சிறந்தது என்ற அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்ட வழியை நாங்களும் ஏற்றுக்கொண்டு பௌத்தத்தின் மூலம் பண்பாட்டு கலாச்சாரத்தின் மூலமாக மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, ஒன்றிணைந்த பிறகு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்தால் கூட அதுதான் நிலையாக இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் பண்பாட்டு கலாச்சார அரசியலுக்கு மட்டும் போகிறேன்னு சொன்னாக்கா அந்த அரசியல் நிலையானதில்லை. அது ஒரு டெம்பரரி ரிலீஃப். ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர் மாத்திரை கொடுக்குறோம், அந்த சமயத்துக்கு தான் கேட்கும். அதாவது அரசியல் டைரெக்டாக நீங்கள் அரசியல் நேரடியான அரசியல் தற்காலிக தீர்வு. பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் மக்களை மாபெரும் சக்தியாக ஒன்று திரட்டி நீங்கள் அரசியலுக்கு செல்வீர்கள் என்றால் அதிலே வெற்றி நிச்சயம். அது நிலையானது. ஒரு தனிமனித அரசியல் என்பது 50 ஆண்டு காலம். தனிமனித அரசியல் என்பது 50 ஆண்டு காலம். ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை பெறுவது அது 5000 ஆண்டுகள் நிலைத்திருக்கும். எனவே தான் பண்பாட்டை நாங்கள் முதலில் கையில் எடுத்திருக்கிறோம். அரசியலும் முக்கியம், அதிகாரம் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 5 லட்சம் பேரோடு பௌத்தத்தை தழுவினார்னு சொன்னீங்க. அந்த 5 லட்சம் பேர் இப்போ பௌத்தத்தில் இருக்காங்களா? இப்போ கணக்குப்படியே அப்போ அம்பேத்கர் எடுத்தது 5 லட்சம் இல்லை 10 லட்சம் பேர். இன்றைக்கு அது கூடிக்கிட்டே இருக்க தவிர குறையலை. இப்போ தமிழகத்தில் நடைமுறையில் தெரியலையே, அது தெரியாததுக்கான அரசியல் புள்ளிவரம் கொடுக்கல அரசாங்கம். இப்போ நான் புத்திஸ்ட்டு, என்னை கவர்மெண்ட்டில் கணக்கில் சேர்த்துருக்காங்கன்னா நான் கணக்கில் இருக்கேன். இப்போ இந்த அரசாங்கம் வெளியிடுவதில்லை. இப்போ இந்த கணக்கை தவிர நடைமுறையில் மக்களோடு அந்த அவருடைய திருவிழாக்கள், அவருடைய போதனைகள் இவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த மதம், இந்த சமயம் உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்னு காட்டிக்கிறாங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்திலாம் பெருசாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இந்த பௌத்தத்துக்கான எந்த விழாக்களும் இல்லை, அவரை பற்றிய செய்திகளும் இல்லையே நடைமுறையில். அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போது பௌத்தம் வேகமாக எழுச்சி பெற்று வளர்ந்து வருகிறது. பௌத்தம் ஒரு காலத்தில் அசோகருடைய காலத்தில் இந்தியாவையே ஆண்ட ஒரு மதம் பௌத்த மதம். எங்கு பார்த்தாலும் பௌத்த கல்வெட்டுகள், பௌத்த விகார்கள், பௌத்த ஸ்தூபிகள் என இந்தியா முழுக்க இருந்தது அசோகர் காலத்தில். அசோகருடைய மகனையும் மகளையும் கூட இலங்கைக்கு அனுப்பினார்.
அவர் பௌத்தத்தை பரப்புவதற்கு. அப்படி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மதத்தை இடையிலே வந்த அரசுகள், முஸ்லீம் அரசுகள், இந்த ஆங்கிலேயர்கள், இவர்களெல்லாம் திட்டமிட்டு அழித்தார்கள். குகையில் இருக்கிற குகை ஓவியங்கள், விகார்கள், ஈவன் பௌத்தர்களை கூட கடுவிலேற்று கொன்றார்கள். ஒரு நிமிஷம், கடுவிலேற்று கொன்றார்கள். இப்படியெல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு பௌத்தம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று பாபா சாஹிப் சொன்னார். பௌத்தத்தின் வேற யாரும் அழிக்க முடியாது என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன அடிப்படையில் இப்போது தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட பௌத்த ஆலயங்கள் இருக்கிறது. தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட பௌத்த விகாரங்கள், பௌத்த நிகழ்ச்சிகள். இப்போ கூட நாங்கள் லேட்டஸ்ட்டாக தமிழக அரசே தொடர்வண்டி ட்ரெயின் மூலமாக நாக்பூர் 140 பேர் தமிழக அரசாங்கம் அனுப்பி வச்சுது. இதுவரைக்கும் இல்லாத புதிய வரலாறாக இன்றைக்கு நாக்பூர் போயிருக்கன்னு சொன்னால் பௌத்தம் வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ பௌத்தம் என்பது பௌத்த கொள்கை உண்மையானது, நேர்மையானது. அந்த உண்மையை மறைக்கவே முடியாது. எப்படி கோர்ட்டில் உண்மை வெளிப்படுகிறதோ அது மாதிரி உண்மையான மதத்தை மறைக்கவே முடியாது. ஒரு பொய்யான மூட நம்பிக்கையான மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மதத்தை நீங்கள் எவ்வளவு நாளை கட்டிப்பிடிக்க முடியும்? பௌத்தம் அப்படி அல்ல. பௌத்தம் தானாக முன்வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்லாம் சமயமும் அவங்களுடைய ஆதிக்கமும் அந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கமும் பௌத்தத்தை காணாமல் செய்து விட்டது அல்லது குறைத்து விட்டது செல்வாக்குன்னு சொன்னீங்க. அவர்கள் வருவதற்கு முன்பு பௌத்தம் எங்கே இருந்தது? பௌத்தம் அந்த தொடக்க காலத்தில் இருந்ததை தவிர அதுக்கப்புறம் காணாமல் தானே போச்சு. நிச்சயமாக இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன். பௌத்தம் புத்தர் காலத்தில் தொடங்கிய பின்பு அசோகர் காலத்தில் அது ஆட்சி கட்டில் அமர்ந்த வரை பௌத்தத்தை பரப்புவதற்காக புத்தர் நடந்தே சென்றார். எல்லா கிராமங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும். அவர் காலத்தை விட்டுருங்க, அவர் பிள்ளைகள் காலத்தையும் விடுங்க. நலாந்தா பல்கலைக்கழகம் உலகத்தினுடைய நம்பர் 1 பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் திட்டமிட்டது அழிக்கப்பட்டது. இப்போ அசோகர் காலத்து வரைக்கும் பௌத்தம் உயர்நிலையில் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும், வரலாற்று உண்மை. அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு வருவதற்கு முன்பு ஒரு 4-5 நூற்றாண்டுகள் என்ன ஆனது? இஸ்லாமியருடைய வருகைக்கு பின்பு புஷ்யமித்திர சுங்கன் என்ற ஒரு பார்ப்பனிய அரசன், அவர்தான் திட்டமிட்டு இந்த பௌத்தத்தை அழித்தாக வேண்டும், இது நாடெங்கிலும் பரவிக்கொண்டே பௌத்த அழிப்பு வேலைகளில் முதலில் ஈடுபட்டது புஷ்யமித்திர சுங்கன் என்கிற ஒரு பிராமணிய அரசன். அவர்தான் இந்த பௌத்தத்தை அழித்ததிலே பெரும்பங்குடையவர். அவர் காலத்திற்கு அப்புறம் எங்கெல்லாம் பௌத்த ஆலயங்கள் இருக்கிறதோ, விகார்கள் இருக்கிறதோ, ஸ்தூபிகள் இருக்கிறதோ, பௌத்த குகை ஓவியங்கள், அஜந்தா எல்லோரா கூட பௌத்த ஓவியங்கள் தான். இவைகளெல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டன. அந்த அழிக்கப்பட்டதற்கு மீண்டும் புத்துயிர் பெற்று வருகிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருப்பவர்கள் அதை உணர்ந்து வருவது பெரிய பாராட்டுக்குரிய. பௌத்தம் வேறு நாடுகளில், ஜப்பானில், இந்தோனேசியா, சைனா, இலங்கை போன்ற நாடுகளெல்லாம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. நிறைய பேர் அதை தழுவி அதன்படி நடக்கிறாங்க. ஆனால் தோன்றிய இந்தியாவில் ஏன் இந்த குறைபாடு? ஏனென்றால் உலகத்தில் இது கூட ஒரு நல்ல கேள்விதான். உலகத்தில் எந்த நாட்டிலும் பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு ஜாதி, பல்வேறு கலாச்சாரம் கிடையாது. இந்தியாவிலே மட்டும்தான் இந்த பன்முகத்தன்மை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சாதியம், மதத்தால் வருகின்ற சாதியம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 4 வர்ண கோட்பாடு இருக்கிறது, மனுஸ்மிருதி, அந்த கோட்பாடு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில். அதாவது எனக்கு மேலே இன்னொருத்த பெரியவன், இன்னொருத்த பிராமண, சத்திரிய, சூத்திர, வைசிய, இந்த பாகுபாடு இருக்கிறது உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. இதுதான் இன்றைக்கு தீண்டாமைக்கு காரணமாக இருப்பதோடு, ஆணவ படுகொலைக்கு காரணமாக இருப்பதோடு, மற்ற ஜாதி என்னை விட நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, உன்னை விட அவர் வளர்ந்துடக்கூடாது என்கிற பாகுபாடு இருக்கின்ற காரணத்தால் நானும் வளர முடியல, என் பக்தியும் வளர முடியல. இந்தியாவில் தோன்றிய பௌத்தம், இந்தியாவில் தோன்றிய புத்தர் காலத்தில் பிராமணர்கள்லாம் அவரை ஏற்றுக்கிட்டாங்க குருவா புத்தரை. புத்தருக்கு பிறகு ஏன் வளர முடியல? நான் சொன்ன புஷ்யமித்திர சுங்கன் மாதிரி மன்னர்கள் வந்த காலத்திற்கு பிறகு இது எப்படி அழிக்கப்பட்டது என்றால் ஜாதிய பாகுபாடு தான் காரணம். இது அழிக்கப்பட்டதற்கு, இங்கே இந்தியாவில் வளர முடியாததற்கு ஜாதியும் மதமும் தான் காரணம். மற்ற நாடுகள் அது இல்லை.
ஒன் மேன் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஓட் என்ற அடிப்படையில் அங்கே இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமயம் என்று சொன்னால் தமிழ்நாடு வந்து ஒரு 2வது 3வது இடத்துல இல்லை, முதல் இடத்துல தான் இருக்கும் சமயம் என்று பார்த்தா. ஆசீவகம் என்பதை ஐயனாரா என்பவர் தோற்றுவித்தார், அது பௌத்தத்துக்கு முற்பட்டது அப்படிலாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தமிழ் சார்ந்து தமிழ் சமயத்தை விட்டுட்டு நீங்கள் இன்னும் ஒரு வட இந்தியாவில் இருக்கிற பௌத்தத்தை நீங்கள் தழுவியதன் காரணம் என்ன சார்? நீங்கள் சொல்கிற ஆசீவகம், இங்கே இருக்கிற இந்து மதம், இங்கே இருக்கிற சைவ வைணவம் இருக்குல்ல, இப்போ இந்து மதம் ரொம்ப பின்னாடி வந்தது. சைவம் அதுக்கு முன்னாடி ஆசீவகம், சைவ வைணவம் இருக்குல்ல, அதை பற்றி பேசுவோம். இதையெல்லாம் பக்தி சார்ந்தது சார், பக்தி சார்ந்தது. பௌத்தம் ஒழுக்கம் சார்ந்தது. பௌத்தத்தில் ஒழுக்கத்திற்குத்தான் முதலிடம், இங்கே பக்திக்கு முதலிடம் இல்லை. மற்ற மதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா நீங்கள் அவரை வழிபடணும், அவரை ஏற்றுக்கணும். அவர் சொல்கிறது தான் இல்லை, ஒரு நிமிஷம், அவர் சொல்கிறது தான் நான் மறுத்து பேசக்கூடாது. அதாவது சனாதனம் பாசிசம் என்பது எங்கே வருதுன்னா அவங்க சொல்கிறது தான், அதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே அப்படி சொல்ல புத்தர், நீங்கள் ஒழுக்கத்தை பின்பற்றுங்க, அதை நான் சொல்வது சரியாக இல்லை என்றால் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், நான் சொல்வதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஜனநாயகத்தை கொடுத்தவர் புத்தர். இங்கே அறிவுக்கு முக்கியத்துவம், ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம். மற்ற மதங்களில் பக்திக்கு முக்கியத்துவம். மனிதன் தவறு செய்து விட்டால் கடவுளை வேண்டிக்கிட்டால் பரவாயில்ல, கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவார் என்று எங்கே நினைக்கிறானோ அங்கே போகிறான். நீ தவறே செய்யாதே, நீ செய்வது உன் பின்னால் வரும், உன்னுடைய நிழல் உன் கூட தான் வரும், நீ நன்மை செஞ்சால் உனக்கு நன்மை கிடைக்கும், நீ தீமை செஞ்சால் உனக்கு தீமை கிடைக்கும் என்று சொன்னவர், அதாவது சமரசமற்ற போராளி பகவான் புத்தர் அவர்கள். அதை ஏற்றுக்க மனிதன் தயங்குறான். இவன் தவறும் செய்கிறான், கடவுளையும் கும்பிடுறான், அதை காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறான் கடவுள்கிட்ட. இப்போ ஒழுக்கம் அதை முதலாவதாக, பக்தி 2வதாக, அப்படி தான் பௌத்தம்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் அதையும் தாண்டி ஆசீவகம் என்பது ஒழுக்கத்தையும் அறிவியல் கொள்கையையும் அணு கொள்கையெல்லாம் சொல்லி வந்த ஒரு சமயம் தானே இது. அதை விட அது ஒரு ஒரு நிலை முன்னால் தானே இருக்குது. அப்படி சொன்ன காரணம் தான் அது வளரலை இன்னும். இப்படி சொன்னதால் தான், அதுவும் அறிவை சொன்னதுனால தான். அறிவை சொன்னால் இவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை. பக்தியும் சொல்லி தப்பையும் தவறையும் செஞ்சு காம்ப்ரமைசிங் பண்ணிக்கிற கடவுள் தான் இவனுக்கு தேவை. அதனால் ஆசீவமும் வளர முடியாத காரணம் அறிவை சொன்ன காரணத்தில் தான். நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க தம்பி லைப்ரரிக்கு போகலான்னா வரமாட்டான், அதே டாஸ்மாக் கடை கூப்பிட்டா வருவான். மக்கள் அந்த நிலையில் வச்சுருக்காங்க. அரசியல் இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. மக்களுக்கு அறிவை போதிக்கணும், அறிவாளிகளை மாற்றணும், அவங்கள குடிப்பழக்கத்தை விட்டு உண்மையாளர்களை மாற்றணுன்ற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு இல்லை சார். இப்போ இந்த குடிப்பழக்கத்தை முற்றிலுமாக அல்லது இந்த மது விலக்கை முற்றிலுமாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்துவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? மது இல்லாத மாநிலம் தமிழ்நாடுன்ற நிலை வருமா? வரும். அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும், காலம் எடுத்துக்கொள். பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம். ஏன்னா எடுப்பில் ஒரு மக்கள் கேட்டுக்கும்போது அதை திணிக்க முடியாது. ஏற்கனவே 2000 ஆண்டுகளாக பழகி வந்தவர்கள் திணிக்க முடியாது. அதற்கு என்ன செய்யணும்னா ஆட்சியாளர்களும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் சார். ஆட்சியாளர்கள் இப்போது ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, மது அதை போதைக்கு அடிமையாகாதீர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் போதைக்கு அடிமையாக வேண்டாம், இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிறது, இதுவும் போதை தானே. இதுவே முரண்பாடாக இருக்கும்போது எப்படி சார் மக்களை திருந்துவாங்க எதிர்பார்க்க முடியும்? மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு மக்களுக்கு டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்காதீங்க, போதைக்கு அடிமையாகாதீங்கன்னு சொல்கிறது முரண்பாடாக இல்லையா? மதுவை இலவசமாக கொடுக்குறாங்களா? இலவசமாக இல்லை, திறந்து வச்சாலே போதுமே. இப்போ திறந்து வச்சா குடிக்கலான்னு அர்த்தம். குடிக்கிறத தடுக்குது அரசு, குடிக்க சொல்லுது. திறந்து வச்சாலே குடிங்கன்னு தானே அர்த்தம். அப்போ குடிச்சிட்டு அப்படி பெரியவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க குடிக்கும்போது சின்னவனும் குடிக்கிறான், கட்டுப்படுத்த முடியல. இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற அரசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அரசு சரியில்லை என்று சொல்லவில்லை. அரசு மது போதை விஷயத்தில் டாஸ்மார்க் விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். முடிஞ்சால் டாஸ்மார்க் கடைகளை படிப்படியாக மூடலாம். ஒட்டுமொத்தமாக மூடலைனா கூட அந்த மக்களிடத்திலிருந்து எப்படி குறைப்பது,
அவர்கள் எப்படி மது போதைக்கு அடிமையாகாமல் திருத்துவது என்பதை அரசு கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சார். இப்போ இதை குறைத்தால் கள்ளச்சாராயம் பெருகுகிறது. நிச்சயமாக இல்லை. கள்ளச்சாராயம் அதாவது எங்கள் பையனுக்கு வீட்டில் சரியான சாப்பாடு கூடனா அவன் விஷம் சாப்பிட்ருவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி சார் வீட்டில் இருக்கிறத சாப்பிடு, அதுக்காக விஷம் குடிப்பான்னு சொல்கிறியா? கள்ளச்சாராயம் எப்படி சார் வரும்? அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இருந்தா. அப்போ கள்ளச்சாராயத்தை உங்களால் ஒழிக்க முடியாதுன்னா திருட்டையும் கொள்ளையும் கூட ஒழிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு நீதிமன்றம்? இப்போ காவல்துறை நீதிமன்றம் இருந்தும் கூட எவனும் பயப்படாமல் தினந்தோறும் கொலைகள் நடக்குதுல்ல, தினந்தோறும் கொள்ளை நடக்குதில்ல, தினந்தோறும் பாலியல் சீண்டல் நடக்குதில்ல. ஏன் நடக்குது? அதிகாரம் ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால தானே. அதிகாரம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாக்கா டாஸ்மார்க்கு கடையை மூடினால் நிச்சயமாக மக்களை ஓரளவுக்கு படிப்படியாக நிச்சயமாக கொண்டு வர முடியும், அதில் வெற்றி பெறலாம். நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிகவும் சிறப்பாக நடக்கிறது. மக்களுக்கான செயல்பாடுகளில் அதாவது நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. வருகின்ற தேர்தலில் 2026 200 இடங்களுக்கு மேல் பெற்றுவிடுவோம் என்று சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் உங்களது கருத்து என்ன? எந்த அரசாக இருந்தாலும் தயவு செய்து இலவசங்களை கொடுப்பதை தவிர்க்கவும். மக்களை வாழ விடுங்கள், மக்களின் சுயமுயற்சியை வாழட்டும். இலவசங்கள் என்பது மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக என்பது என்றால் பரவாயில்லை. ஓட்டு வாங்குவதற்காக கொடுப்பதற்கு உள்நோக்கமாக இருக்கக்கூடாது என்பது இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரே கட்சி ஆட்சி என்பது கடந்த 50 ஆண்டுகளாக பார்த்துவிட்டோம். இந்த 2 கட்சிகளும் மட்டும். ஆமாம், 2 கட்சிகளும் மட்டும் 50 ஆண்டுகளாக பார்த்து விட்டோம். தமிழகத்தில் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அப்போ விரும்புகிறாங்கன்னா அவங்க மாற்றத்தை கொடுக்கலையே, வாக்குகள்லாம் 2 கட்சிகளுக்கு தானே கொடுக்க. அதுக்கு யாரும் தயாராக வரலையே. நான் வரலையே, நான் நிற்கிறேன்னு. அது மாதிரி தயாராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், உண்மையானவர்கள் தான் மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற நடிகர் விஜயை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நான் பார்க்கிற கோணத்தில் விஜய் புகழுக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே புகழின் உச்சத்தில் தான் இருக்கிறார். பணத்திற்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு, நிறைய உச்சகட்டத்தில் இருக்கார், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களால் சம்பாதித்த பணத்தை வைத்து உங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்ற நோக்கம் நல்ல நோக்கமாக தெரிகிறது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு மாற்றம் வரும். அது போகத்தான் பார்க்குறோம். அவருடைய செயல்பாடுகள் எப்படி, அவருடைய நிர்வாகிகள் எப்படி நிர்வாகத்தை கட்டமைக்க இருக்கிறார், எப்படியெல்லாம் கூட்டணி வைக்க போகிறார். ஒரு நல்ல குறிக்கோளை சொல்லியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன், எல்லா மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கட்டும், ஏகபோக உரிமையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு குறிக்கோளை சொல்லியிருக்கிறார். வரவேற்கக்கூடியது. அவர் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கட்டுமே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். அந்த நிலையில் விஜய் அவர்கள் அடுத்த அந்த 2026 ஆட்சியை பிடிப்பார், அல்லது 2ஆம் நிலைக்கு வருவார், அல்லது 3ஆம் நிலைக்கு வருவார் என்று எதை வைத்து கணிக்கிறீர்கள்? எப்படி கணிக்கிறீர்கள்? இன்றைக்கு பார்க்கின்ற சூழ்நிலையில் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அவர் கூட்டிய மாநாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி வெளிப்பட்டது. அது ஓட்டாக மாற்றக்கூடிய சூழ்நிலை அவருடைய செயல்பாட்டில் இருக்கிறது. அவர் எந்த கட்சியோடு கூட்டணி செய்கிறார், யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்கள், முதல்ல ஒருத்தர் நான் முதலமைச்சர் மட்டும் என் கட்சி மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் பங்குன்னு சொல்லிட்டாரு. வரவேற்கக்கூடிய கருத்து. அந்த அடிப்படையில் யார் போகிறாங்க, இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, ஒரு எதிர்கட்சியாக மக்களுக்காக போராடக்கூடிய கட்சியாக அவருடைய செயல்பாடு அமையுமேயானால் கட்சிகள் சேரும், ஆட்சி மாற்றம் வரும், தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ அவர் வரும்போது தொடக்கத்தில் ஆதரித்து வந்த சீமான் அவர்கள்
கடுமையாக விமர்சனம் செய்கிறார் இப்போது. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு திருக்குறள் இருக்கு, சொல்லான் சோர்விலான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. நீங்க ஆக்ரோஷமா பேசி இளைஞர்களை ஈர்க்கிறது, இளைஞர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்பியாருக்கோ அசோகனுக்கோ வீரப்பாவுக்கோ ரசிகர் மன்றம் கிடையாது. எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் உண்டு. ஏன்னா நல்லது செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவுறாங்க, லேடிஸுக்கு உதவுறாங்க. அப்படின்ற அடிப்படையில் நம்மால் செய்ய முடியாது, அவங்க செய்கிறாங்களே அப்படின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ரசிகர் மன்றம் இருக்கிறது. அதே போன்று ஆக்ரோஷமாக பேசி இளைஞர்களை ஈர்த்தா போதாது, கொள்கை வேணும் சார். எத்தனை காலம் சார் தனியே நிற்பார்? தொண்டர்கள் வெக்ஸ் ஆகிட மாட்டாங்களா? ஏன் ஒத்த கருத்துடைய ஓரளவுக்கு செயல்பாட்டில் ஒத்து வரக்கூடிய கூட்டணி வச்சு நீ மேலே வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்ல செய்ய முடியும். எவ்வளோ நாளைக்கு தொண்டர்கள் ஒன்று ஏற்றுவாங்க? சீமான் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் நாம் மட்டும்தான் சீமான், பேரும் சீமான், நம்ம சீமான் நினச்சிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அவரை விட சக்தி வாய்ந்த இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய விஜய் வந்துட்டார் என்ற எண்ணத்தில் விஜய் இருக்கிறார் சார். இதுதான் உண்மையை தவிர கொள்கையெல்லாம் பெரிய வேறுபாடுல ஒன்று கிடையாது. என்ன சார் தமிழ் தேசியம்? அவருக்கு கொள்கை இல்லைன்றீங்க, அவர் தானே தமிழ் தேசியத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார். அதை தான் சொல்ல வரேன். என்ன சார் தமிழ் தேசியம்? இந்த நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறான், ஜாதி கொடுமையில் இருக்கிறான், ஆணவ படுகொலை இருக்கிறான், ஏழ்மையாக இருக்கிறான், ஒருத்தன் ஆண்டியாக இருக்கிறான், ஒருத்தன் அரசனாக இருக்கிறான். இதையெல்லாம் விட்டு தமிழ் தேசியம் பேசி தமிழே தெரியாமல் பேச தெரியுமா அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க சார். இன்னும் சொல்கிறேன், யார் சார் தமிழன்? யார் தமிழன்? கிராமப்புற போங்க, படிக்க தெரியாத மக்கள் தமிழ் மட்டும்தான் பேசுகிறான். படிக்க தெரியாதவன், வேற மொழியே தெரியாதவன், அவன் தான் சார் தமிழன். தமிழ் பேசுகிறான், உருது பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், தெலுங்கு பேசுகிறான். தமிழன்னே யாரே கண்டுபிடிக்க முடியாது. இல்லை தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க, தமிழ் தெரியாத மக்களுக்கு போய் தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது. இல்லை தமிழனை அடையாளப்படுத்துங்க, தமிழனா மாற்றுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் தேசியம் பேசலாம். தமிழ் தேசியமா, ஆரியமா, திராவிடமா, இதெல்லாம் தெரியாமல் கிராமத்தில் இருக்கா சார் இன்னும் மக்கள். தமிழர்கள் மற்ற மொழிகளை அறிந்து கொண்டால் அவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதுதான் உங்களை கேட்குறேன். அதாவது தாய்மொழி தமிழ் சார், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தமிழை வணங்குவோம், தமிழ் தாயை போற்றுவோம், அது வேறு. ஆனால் தன் வாழ்வுக்காக இந்த மற்ற நாடுகளுக்கு செல்வதற்காக, மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்காக ஆங்கிலமோ மற்ற மொழியோ அவன் இஷ்டம், அவன் கற்றுக்கிறான், அவன் படிக்கிறான். அதையே நம்ம தடுப்போம். இந்தி எப்படி திணிக்க வேணான்றோமோ நம்மளும் திணிக்கக்கூடாது, மற்றதை படிக்காது. படிக்கிறது அவரவர் விருப்பம் சார். தமிழை போற்றுவோம், தமிழ் தாயை வணங்குவோம். இப்போ தமிழ் தேசியம் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தமிழே படிக்காதவங்ககிட்ட போய் தமிழ் தேசியம் என்ன? நானே கேட்குறேன், தமிழ் தேசியம் என்ன சார்? ஒரு தமிழர் நிலம், தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் இனத்துக்கென்று ஒரு. அப்போ இந்தியாவை பிரிக்கிறீங்க, அப்போ இந்தியாவை பிரிக்கிறீங்க. இந்தியா இல்லையா? இப்போ இஸ்லாமியர் சொல்கிறாங்க நாங்கள் இனத்தால் இஸ்லாமியர்கள், தேசத்தால் இந்தியர்கள்ன்றாங்க. நீங்கள் இந்தியர்கள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டை ஆள்கிறவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் தான் அந்த சீமான் சொல்கிறார். சொன்னீங்கல்ல, ரஜினி வரக்கூடாது, ரஜினி வாழ்ந்துட்டு போகட்டும், ரஜினி இந்த நாட்டை ஆளக்கூடாது சொன்னீங்க. ரஜினி ஏன் போய் பார்த்தீங்க? சீமான் இப்போ ரஜினியை பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? அவருடைய ஐடியாவை கேட்டாருங்க. இவருக்கு தெரியாத ஐடியாவா? அதனால் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்குது சார் அரசியலில். அதனால் இப்போ இது வரைக்கும் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு 8 விழுக்காடு வாக்குகள் வந்து விட்டது, ஒரு 35 லட்சம் வாக்குகள் வந்து விட்டன. இன்னும் அவருடைய வளர்ச்சி இருக்கும் என்று அவர் சார்ந்த கட்சிக்காரெல்லாம் சொல்கிறாங்க. இது இப்போ குறைஞ்சி போச்சு சார். இப்போ எல்லா மாவட்டங்களையும் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் அவர் பக்கம் போயிட்டாங்க. இவரை இளைஞர்கள் கைவிட்டாங்க என்ற ஆதங்கத்தில் வெறுப்புணர்ச்சியோடு விஜயை தாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வேகத்தில் தான் ஒரு சமயம் பாஜகவை எதிர்க்கிறாரு, ஒரு சமயம் பாஜக பாராட்டுறாரு, ஒரு சமயம் திமுக எதிர்க்கிறாரு, ஒரு சமயம் திமுக ஆதரிக்கிறாரு, ஒரு சமயம் எடப்பாடியை சித்தப்பான்றாரு, ஒரு சமயம் அண்ணா திமுக எதிர்க்கிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்னே புரியல சார் எங்களுக்கு. இப்போ விஜய் அவர்கள் உங்களை அழைத்தால், அதாவது கூட்டணிக்கு அழைத்தால் நீங்கள் செல்வீங்களா? இல்லை நீங்களாகவே போய் உங்களுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், உங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று ஆதரவு கொடுப்பீர்களா? சார், நான் பியூர்லி அம்பேத்கரிஸ்ட் அண்ட் புத்திஸ்ட், சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்.
இந்த சமுதாயத்துக்கு சுயமரியாதை வேண்டும் என்று நினைப்போம். யாரிடத்திலும் போய் எங்களுக்கு சீட்டு கொடுத்து கேட்க மாட்டோம். கூப்பிட்டா தான். ஆமாம், கூப்பிட்டா நீங்கள் வாங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க, உங்கள் சமுதாயத்தை ஆதரவு கொடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற சீட்டு கொடுக்குறோம். வெறும் கூப்பிட்டா இல்லை கிடையாது, சீட்டு கொடுக்குறோம், அவர் சொன்னபடி அந்த அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்குறோம், ஆட்சிக்கு பங்கு கொடுக்குறோன்னு அப்படி பேசினா அதில் கூட எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான உடன்பாடு தேவை. நான் அம்பேத்கர் வழியில் ஆட்சி செய்வேன், சாதி மதமற்ற வகையில் மக்களை பாதுகாப்பேன், அதுக்கான திட்டங்களை தீட்டுவேன், அந்த கொள்கை திட்டங்களை எல்லாம் திருப்தி இருந்தால் மட்டும்தான் போகும். இப்போ உங்களுடைய சமூக நீதி மக்கள் இயக்கம் பட்டியலில் மக்கள் நடத்துகிற அமைப்புகளில் ஒரு 10க்கும் கீழே தான் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளாக இருக்காங்க. முதலிடத்தில் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற போது உங்களை எப்படி அவர் கூப்பிடுவார்? அந்த கட்சிகளை எஸ், அருமையான கேள்வி. நீங்கள் சார் கொள்கை ரீதியாக இருந்தால் உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க, உங்களை அட்ரஸ் தெரியாது, நீங்கள் வளரவே முடியாது சார். நீங்கள் காம்ப்ரமைசிங் லீடர் ஆகி பாருங்க, நீங்கள் டாப்பில் போகலாம். வேங்கவயல் பிரச்சனை நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் வேங்கவயல் இருக்கட்டுங்க, அப்படி வீங்க நம்ம ஆளுகின்ற ஆட்சியாண்ட போகலாம், அவங்க சொல்கிறது கேட்பண்ணு, அதை விட்டுட்டு இதை போனீங்கன்னா உங்களை அவங்க கூப்பிடுவாங்க, உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, உங்களை உயர்த்தி கூடுவாங்க. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒரு சமயம் திமுக கூட்டணி இருப்பதால் அந்த தயக்கம் இருக்கலாம், அடக்கி வாசிக்கலாம். நல்ல போராட்ட குணமுடையவர் திருமாவளவன், சகோதரர் திருமாவளவன் போராட்ட குணமுடையவர் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட்டணி தர்மம் அவரை தடுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து தலித் அமைப்புகளில் மிக மூத்த தலைவர், இந்த மற்ற பட்டியலின மக்களுடைய தலைவர்களை எல்லாம் ஏன் ஒன்றிணைக்கக்கூடாது? அதைத்தான் செய்து கொண்டிருந்தோம், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். பட்டியலின தலைவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பட்டியல் இனத்தையே பிரித்தவர்கள், அருந்தியதற்கு 3% இடம் கொடுத்து அந்த இனத்தையே பிரித்தவர்கள், பட்டியலின தலைவர்கள் திருமாவளவன், சேக்கு தமிழரசன், கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாதுன்னு ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் இப்படி கூப்பிட்டு, என்னங்க உங்கள் சக்திக்கு நீங்கள் தனியவே இருக்கலாம், நீங்கள் போய் எங்கே அவர் கூட இருக்கீங்கன்னு உங்களுக்கு 1 சீட்டு தர 2 சீட்டு தர கூப்பிட்டு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்தது. இன்றைக்கும் இந்திய அரசியலில் ஜாதி மத ரீதியாக பிரிவினை இருப்பதால் ஒன்று சேர முடியாத சூழ்நிலைக்கு வருத்தப்படுகிறது. அந்த நிலை வராது அப்படின்ற நிலையில் இருக்கீங்களா? நீங்கள் வெறுத்துட்டீங்களா? நோ, நிச்சயமாக இல்லை. அந்த நிலை வரும். அவர்கள் வந்து காலத்தால் அடையாளம் காட்டப்பட்டு இவர்களெல்லாம் இவ்வளவு நாளைக்கு நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்க்க வேண்டிய எண்ணம் தலைவர்களுக்கு வரும். ஒன்று சேர்வோம். நிச்சயமாக வந்து தலித் அரசியல் வரும், அம்பேத்கரிசம் வளரும், பௌத்தம் வளரும். இப்போ அரசியலில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த இலவசத்தையெல்லாம் கொடுக்கக்கூடாது, மக்கள் அவங்க சம்பாதிக்க விடணும் அப்படிலாம் சொன்னீங்க. அப்படி சொல்கிற நீங்கள் இடஒதுக்கீடு மட்டும் கேட்பது நியாயம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் அந்த மக்களும் வளரட்டும், அவங்களும் அவங்க விருப்பத்துக்கு வளரட்டும்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே? இதுக்கு அந்த இலவசம் போன்றதொரு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது இலவசம் அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அவர் பர்த் ரைட். இடஒதுக்கீடு மகாத்மா காந்தி மற்ற தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டபோது, வெள்ளையரே வெளியேறு, எங்கள் நாட்டை எங்களுக்கு கொடு அப்படி என்று கேட்டபோது, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேஜை மாநாட்டில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்க, நாங்கள் வேண்டாம் சொல்ல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளாக அடிமையாக இருக்கிறான் பார், தெரு கூட்டிக்கிட்டு வேலை இல்லாமல் ஆண்டான் அடிமை ஏழ்மை இருக்கிற அவனுக்கான சுதந்திரத்துக்கான பதில் சொல்லிட்டு சுதந்திரம் கொடுன்னு கேட்டார். அந்த அடிப்படையில் வெள்ளைக்காரன் எடுத்த முடிவு தான் இரட்டை வாக்குரிமை. இல்லை, இப்போ இந்த அடிமைப்பட்டுட்டாங்க, படம் வச்சுட்டாங்க, இந்த அடிமைப்படுத்தியவர்களை நீங்கள் வந்து சரிப்படுத்தினா இந்த அடிமை இதெல்லாம் ஒளிஞ்சிரும் தானே? அந்த அடிமைப்படுத்தியவர்கள் யார்? அவர்களை பற்றி பேசாமல், அவர்களோட மோதாமல் நீங்கள் அதை பண்ணி, அடிமைப்படுத்தியவர்களை அடையாளம் காட்டுறது தான் ஜாதி பிரச்சனை. உயர் ஜாதியினருக்கும் தாழ்ந்த ஜாதியினருக்கான பிரச்சனை. அந்த உயர்ந்த ஜாதி என்பது ஒரே ஜாதி அல்ல, பிராமணர்கள் மேலே இருக்காங்க, அவருக்கு பின்னால் சத்திரியர், சூத்திரர், கடைசியாக இருக்கிற பஞ்சபர்கள் நாங்கள். இப்போ இடஒதுக்கீடு கேட்கிற நீங்கள்
ஜாதியே இருக்கக்கூடாது, மற்ற உலக நாடுகளைப் போல சாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கவில்லை? அருமையான கேள்வி. சாதி இல்லைன்னு சேரியில் போய் சொல்லாதீங்க சார். சாதியை விட்டுடலாம், எல்லாம் ஒன்றா போயிடலாம் அப்படி எங்கே போய் பிரச்சாரம் பண்ணோம்? ஊருக்குள்ளே போய் பண்ணுங்க. சாதி யார் வச்சுக்கிட்டு இருக்காரோ, ஜாதி வசதியாக இருக்காங்களே, நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தானே அதை முன்னெடுக்கணும். இல்லை எடுத்தா நீ இப்போ நான் சாதி வேண்டான்ற, உங்களுக்கு சாதி வேண்டுன்றீங்க. வேண்டுன்ற நீங்கள் விடணுமா நான் விடணுமா? அவங்க விட மாட்டாங்களே. சாதி என்பது ஒரு மனநோய். சாதியை விட்டுட்டு அவன் சமரசமாக போகண்டு அவன் கீழக்கிறவங்க கூட போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ கீழக்கிறவன் போராடி என்ன பலன்? அதனால தான் 2000 ஆண்டுகளாக சாதி இருக்கு. சாதியை வச்சுங்கிற விடணும். சாதியை விட்டுட்டு நாம் சமரசமாகும். அவனும் நம்மை போன்ற மனிதன் தான். அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுப்போம், அவனுக்கு கல்வியை கொடுப்போம், அவனுக்கு பெண்ணுரிமையை கொடுப்போம், அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், அவனுக்கு பொருளாதார ரீதியை சமத்துவம் பண்ணுவோம், சாதி எடுத்துருவோம், அவனுக்கு பெண்ணு கொடுப்போம், பெண் எடுப்போம், சமத்துவம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் வரலையே. அதுக்கு தான் ஒரு முடிவு இல்லையே. அவங்க அதை கொடுக்க போகிறது இல்லைன்னு. அதை சொல்லி அதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. அதை எதிர்த்து தான் போராட்டம் நடந்து புத்தர் காலத்துலேருந்து நடக்குது. புத்தர் காலத்திலேருந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் காலத்திலேருந்து இன்றைக்கு ஜோதிராவ் பூலேலேருந்து நாராயண குருவிலேருந்து எல்லா தலைவர்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வாழ்நாள் பூரா போராடுறாங்க. எல்லா தலைவர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாதியை விடமாட்டேன்ற சக்தி, பெரிய சக்தி 75%. சாதிக்காக ஒழிய வேண்டும் என்று போராடுகின்ற சக்தி 25%. 25%. அந்த 75% கூட பொது உடைமைவாதிகள், திராவிட கழகத்தினர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தானே? சாதி வேண்டாம் தானே? அருமையான கேள்வி. இந்த பொது உடைமைவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த சித்தாந்தவாதிகள். அவங்க சாதியை விட மாட்டாங்க. பேசுறது பொது உடைமை, வீட்டில் போனால் சாதி இருக்கும். அவன் இனத்துக்குள்ளே தான் பொண்ணு எடுப்பா, பொண்ணு எட்டுவா. ஆக வெளியில் பேச வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசுகிற வார்த்தைகள் தான் பொது உடைமைவாதிகள். சாதி ஒழிய வேண்டும், சாதி வெறுப்பு கொள்கை, இதெல்லாம் வெளியில் பேசுறது. அவங்க உள்ளபடியே சாதியை விட மாட்டாங்க. இதுதான் உண்மை நாட்டில் நடக்கு. இப்போது தமிழ்நாட்டில் அடுத்த 2026 தேர்தல் கூட இந்த சாதியை வைத்து தான் இடங்கள் ஒதுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அதில் சந்தேகமே இல்லை. எந்த மாவட்டத்தில் எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அவங்களுடைய சப்போர்ட் வேணும். அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர் நிறுத்துவாங்க. அந்த மாவட்டத்தை எந்த சாதியில் கட்சி வச்சுருக்காங்க அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க. இது தொடர்ந்தால்தான் அவர்கள் ஆட்சி ஆள முடியும், இவர்கள் அடிமையாகவே இருக்க முடியும். ஒரு ஓட்டு போடுகின்ற கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா கட்சிகளுடைய எண்ணமும் அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சாட்சியாக, அதாவது அதற்கு முன்னெடுப்பாக சில ஆதிக்க சக்திகளில் இருக்கிற ஆளுமைகளை பொறுப்புகள் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி தங்களோடு இணைத்து கொண்டு வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, பவரில் இருக்கிறதுனால பணம் அவங்கக்கிட்ட, மிட்டா மிரசுகள் எல்லாம் அவங்கக்கிட்ட. ஈவன் எடுத்துக்குங்க, அப்போ டாடா பிர்லா இருந்தாங்க, இப்போ அதானி அம்பானி வந்துட்டாங்க. இப்போ அதானி மேலே கூட அமெரிக்காவில் குற்றச்சாட்டு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு. இது மாதிரி பெரிய பெரிய முதலாளிகளை உருவாக்குறது, அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக இவங்க டைரெக்டாக போய் பிஜேபி பணம் கொடுக்குறதில்ல யாருக்கும். அந்த அதானி அம்பானி மூலமாக அந்த கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிறாங்களே அவங்க மூலமாக பணத்தை கொடுத்து அந்த கட்சியை வளர்க்கணும். எப்படியாவது பெரும்பான்மை மக்களை நம்ம பக்கம் இருக்கணுன்ற அந்த இந்துத்துவா சக்திகள், இந்து மதத்தை வைத்தே அரசியல் பண்ண வேண்டும் என்ற சக்திகள் அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க சாதி போகணும், மதம் போகணும், மக்களை சமரசமாக்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்க இந்துத்துவம் அந்த ஒரே கோணத்தில் தான் மத்திய ஆட்சி நடந்துட்டுருக்கு. இது அதனால தான் வெற்றி பெற முடியுது. காங்கிரஸாலேயே வெற்றி பெற முடியலடா. அவங்க எல்லா மதமும் சம்மதமே.
அந்த அந்த செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கணுன்றத காங்கிரஸ் விரும்புது. இவங்க சிறுபான்மையின இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை ஒடுக்கணுன்ற எண்ணத்திலே பிஜேபி இருக்கிற காரணத்தினால அவங்க பணம் கொடுத்து வாங்கிக்க முடியும் சார் எல்லாத்தையும். ஈவன் ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேருந்து, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாவற்றையும் வந்து அவங்க பணம் கொடுத்து வாங்கிக்க முடியும். அதனால் அதையே அரசாங்க கார்ப்பரேட் கம்பெனிகளே விலை கொடுத்து வாங்குறவங்க தனி மனிதனை விலை கொடுத்து வாங்குறது பெரிய விஷயமா? அதில் தான் எல்லாம் அதில் பிஜேபிக்கு வர ஒவ்வொருத்தராக நம்ம டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும். இப்போ எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வளரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது கூட ஒரு நல்ல அருமையான கேள்வி. எனக்கு ஒரு மனக்குறை இருக்கு. அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி பிடித்தால், அந்த கொள்கையை விடாமல் இருந்தால், அந்த கொள்கை நீர்த்து போகாமல் இருந்தால் பிஜேபி உள்ள நுழைய முடியாது. அந்த கொள்கை நீர்த்து கொண்டே இருக்கிறது. பெரியாரையும் அண்ணாவையும் அந்த திராவிட தேசத்தை இருக்க அதை வந்து நீர்த்து போக செய்கின்ற காரணத்தினால் அவங்க உள்ளே வராங்க. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து, சாதி வெறி கொள்கையிலிருந்து பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டும். பெரியாரையும் அம்பேத்கரையும் இங்கே தூக்கி பிடிச்சாங்கல்ல, அவங்க பிஜேபி உள்ளே நுழைய முடியாது. அவங்க ஏன் இவங்க கூட சண்டை காம்ப்ரமைசிங் போயிட்டாங்கல்ல, இன்டைரக்டாக வெளியில் தெரியாது, இன்டைரக்டாக காம்ப்ரமைசிங் போனாங்கல்ல, அப்போ வந்து அவங்க உள்ளே நுழையதுக்கு இவங்களே இடம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும். ஆனால் வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நானே சம்மதிக்கும் போது நீங்கள் வளருவீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தவறு, அதை நாங்கள் உணர்கிறோம், ஆகவே இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலை எடுத்த பின்பு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? சார், அதிமுக பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொண்டர் தான். ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலாவும் சிறைக்கு சென்று அந்த கட்சி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா என்று உடைந்து அந்த கட்சி அதிமுக என்ற பெயர் இரட்டை இலையை காப்பாற்றிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். காப்பாற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவங்க கூட கூட்டணி சேர்கின்ற பலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொல்ல முடியாது. கூட்டணி சேர்கின்ற விஷயத்தில் ஒரு நிலை ஒன்று வருகிறது. அதாவது விஜய் அவர்கள் கட்சி வந்து உங்களை அழைக்கிறாங்க, அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் உங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையில் வந்து யார் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அதுதானே தவிர எங்கள் சுயநலம் கிடையாது. இல்லை, இப்போ இது வரைக்கும் அவங்க நடந்துக்கிட்டதுலேருந்து தெரிஞ்சிடும் யார் பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்தொடர்கிறார்கள், அவரை மதிக்கிறாங்கன்னு தெரியுமில்ல. அதுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு சார். 1.5 ஆண்டுகள் பொறுத்து இருந்து பாரு. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறீர்கள். ஆமாம், ஓப்பனாக இருக்கோம். ஓப்பன் பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து மக்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்கள் கொள்கையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பெரியார் வந்து, தந்தை பெரியார் வந்து ஏன் வந்து அரசியலுக்கு வரலாம்? நான் அரசியல் வந்தேன்னா இப்படி ஃப்ரீயாக பேச முடியாது. எல்லாருடைய வாக்கு வங்கிக்காக நாம் வந்து காம்ப்ரமைஸாக போகணுன்றாரு. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறோம். சுயமரியாதையோடு இந்த சமுதாயத்துக்கு சுயமரியாதை வேணும். ஆனால் அதையும் சொல்கிறீங்க, அப்புறம் அதிகாரம் வேணுன்றதையும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். அதிகாரம் வந்து பௌத்த மக்களால், பௌத்தர்களால், யார் இருந்தாலும் பௌத்தராவாங்க. உங்களை கூட பௌத்தராக கூப்பிடுறோம். பௌத்தர்கள்லாம் நல்லவர்களா? நிச்சயமாக. பௌத்தர்கள் இந்த கிறிஸ்டியானிட்டி, இந்து மதத்தில், மற்ற மதங்களில் குருமார்களே தவறு செய்தார்கள் வருகின்ற போது எங்கேயாவது பௌத்தர்கள் தவறு செய்தார்கள் செய்தி பார்த்துட்டு உண்டா? நீங்கள் 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிட்டாங்க, நீங்கள் நல்லவர்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா, அது வந்து அதை டீப்பாக போனால் நிறைய டைம் எடுத்துக்கும். பரவாயில்லன்னா உடனே சொல்கிறேன், கேளுங்க. நான் ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழர்களை கொண்டு குவித்ததை நியாயப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் கேளுங்க, அங்கே இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டுமென்றால் இங்கே இந்தியாவில் இஸ்லாமியர் காஷ்மீர் தேவை கொடுத்துருவீங்களா? அதாவது இலங்கையில் வந்து 3 நாடுகளாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு ஆட்சிக்காக ஒன்றாக்குனாங்க. அவங்க போகும்போது அந்த 3ஐயும் தனித்தனியாக அவங்கள்ட்ட கொடுக்காம ஒன்றா சேர்த்து ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதானே பிரச்சனை. அப்போ தனியாக நம்ம அவங்க கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லையே. அது கரெக்டு. இது கூட வந்து அந்த ராஜாவினுடைய நாடு தானே.
காஷ்மீர். அவங்க ராஜா தானே வந்து அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு வேண்டாம், நாங்கள் இந்தியா கூட இணைஞ்சிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டால் கொடுத்துருவோமா? இல்லை, அவங்க விருப்பப்படி அதை இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது விருப்பம் தானே. இப்போ கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு குரூப் கேட்குதே, எங்களுக்கு தனி நாடு, எங்கள் இந்த ராஜா நாடு தான். இப்போ எந்த நாடுகளாக இருந்தாலும் அதற்கேற்ற வாக்கெடுப்பு நடத்தி அதை பிரிப்பது உலக வரைபடம், உலக தேசங்களின் வரைபடம் வந்து மாற்றம் இல்லாதது கிடையாது, மாறிக்கொண்டே. அது மக்களை பொறுத்து தானே. ஆமாம், அது மாதிரி இலங்கையில் இருக்கிற மக்கள் வந்து முடிவெடுத்து அதில் பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு தனிநாடு தேவைன்னா கொடுக்கணும் தான். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆமாம், பௌத்தர்கள் நல்லவர்கள். பௌத்தர்கள் சார், பௌத்தர்கள் வந்து பேராசை இல்லாதவர்கள், கொலை செய்யாதவர்கள், திருடாதவர்கள், பிறர் மனித நேசிக்காத. புத்தரோட போதனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஆனால் அதை இவங்க கடைபிடிக்கிறாங்களா அது தெரியணும். நிச்சயமாக சார், புத்திஸ்டும் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொன்னார் புத்தர், கொல்லாதே சொல்லிட்டார் பொதுவாக. பாம்பு கடிக்க வந்தால் வேடிக்கை பார்க்காதுன்னார். அது மாதிரி இலங்கையில் அவங்க நாடு, அது அவங்க நாட்டை துண்டாடும் போது அவங்க வந்து அந்த மக்களை செயல்படுத்தி தான் திருவாங்களே தர. அங்கே இருந்த தமிழர்கள், போராடிய தமிழர்கள்லாம் பாம்பா? இல்லை, அதாவது அவங்க நாட்டை நீங்கள் ரெண்டாக பிரிக்கும் போது வேடிக்கை பார்ப்பாங்க சார். அவர்கள் நாடு இல்லை, அவங்களுக்கும் அதுதானே நாடு. எது? தமிழர்களுக்கு அதுதானே நாடு. தமிழர்களுக்காக தான். அதாவது தமிழர்கள், அதாவது அவர்களுக்கென்று மொழி, அவர்களுக்கென்ற ஐயா பூமி பிரதேசம் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்தியா என்கிற ஸ்டேட்டு, இந்தியா என்கிற ஒரு நாடு ஒரே நாடு இல்லை. இது பல ஸ்டேட்டுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்தியா. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டு, நமக்குன்னு ஒரு ஸ்டேட். இன்னொரு விவாதம் வைப்போம். ஒரு தமிழ்நாடு நமக்கு ஸ்டேட், நமக்கு ஒரு முதலமைச்சர். அங்கே கொடுத்தாங்களே வரதராஜருக்கு முதலமைச்சரா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறணும். கொஞ்சம் கொஞ்சம் தமிழர், இலங்கை தமிழருக்கு என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம். இந்த நாடு உங்களுக்கானது. அந்த நாட்டில் வாழ்கிற உரிமைகள் வேண்டும், அந்த நாட்டில் எல்லா உரிமையும் வேண்டும் தமிழர்களுக்காக நான் வேண்டி. நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்து. ரொம்ப நன்றிங்க சார். தமிழன் தொலைக்காட்சிக்கும் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.